ஆக்சுவலி அவங்களுக்கு வயசே ஆகல. எங்களுக்கெல்லாம் தான் வயசாயிடுச்சு. ம். நான் கால் வலிக்குது மம்மி அப்படிம்பேன். "என்னடா கண்ணா?" அப்படின்னா, "மம்மி கால் எனக்கு ரொம்ப வலிக்குது மம்மி." "ஐய்யய்யோ! குழந்தைக்கு கால் வலிக்குதா?" அப்படின்னுவாங்க. "நீ கால இப்படி எடுத்து வச்சுக்கோயேன். நான் வேணா உனக்கு அமுத்தி விடுறேன்." அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க. ஆனா எனக்கும் அவங்களுக்கும் சண்டையும் வரும். ம். ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நான் உடனே அப்படிம்பேன். "என்ன வெள்ளத்தாயி கொழுப்பா?" அப்படிம்பேன். "பாரேன் வெள்ளத்தாயின்னு பேர் சொல்லி கூப்பிடுறா. வெள்ளத்தாயி தானே உன் பேரு" அப்படின்னு. சண்டையும் போட்டுப்போம். அதே சமயம் ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்க. அவங்க ஏஜுக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் கூட இதா இருக்க மாட்டாங்க. டவுன் டூ எர்த் தான் அவங்க. ம். முடியலன்னுவாங்க. நான் சொல்லுவேன், "முடியலன்னா டைரக்டர்ட்ட சொல்லுங்க. ம். சீக்கிரம் போங்க." அப்படின்னா, "இல்ல, இல்ல. அது சீன் இருக்குல்ல. ம். அதெல்லாம் அப்புறம் அவரு தெரிஞ்சா அவரே விட்டுருவாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த சீன முடிச்சு குடுத்துட்டு போறேன்னு." இந்த புலம்பலலாம் என்கிட்ட தான் வரும். நெறைய ஃபன் பண்ணுவாங்க அவங்க. ம். அவங்க ஏஜுக்கு இந்த தக் லைஃப்ன்னு சொல்லுவாங்கல்ல, ம். ஐயோ! நம்மலாம் சும்மா. அவங்கள மாரி தக் லைஃப் குடுக்குறதுக்கு யாராலயும் முடியாது. அப்படி ஒரு எனர்ஜி வேற லெவல் பவர் பேக்டா இருப்பாங்க அவங்க. அது ஐயோ! அந்த வயசுக்கு கடவுள் புண்ணியத்துல நம்மலாம் இருப்போமான்னே தெரியாது. இருந்தா சந்தோஷம். ஆனா அவங்களுக்கு தீர்காயுஸ் குடுக்கணும். செம்ம கேரக்டர் ஆனா அவங்க. என்னடா அவங்க வீட்ல வந்து அவங்கள ராமுன்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், "என்னடா ராமு கால் வலிக்குதாடா?" அப்படின்னோனே, பாரேன் என் ஆத்துக்கார் கூப்பிடுற மாரியே அவ கூப்பிடுறா. ராமு ராமுன்னு. ஏன்னா அப்பா அப்படிதான் கூப்பிடுவாரு ம். அவங்கள. ராமதிலகம் அவங்க பேரு. ம். அதனால ராமு ராமுன்னு கூப்பிடுவாங்களா, நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். "டேய் ராமு, என்னடா சாப்பிடலாமா?" அப்படிம்பேன். ஸோ அது ரொம்ப ஃபன்னு அவங்க. ஓகே. ஸோ இவ்ளோ